இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்கள் பல நடந்திருக்கு. முக்கியமா அது இந்த செல்வத்துக்காக நடந்த நம்பிக்கை துரோகமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த சொத்துக்காகவும் இவருடைய வாழ்க்கையில நிறைய நம்பிக்கை துரோகங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு இப்ப வரைக்கும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் குழப்பம் மனசளவுல. இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாரிடமும் இருக்கக்கூடியதை தனக்கு சொந்தமாக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம். அதாவது மற்றவங்களோட தான், அது நீதான்ப்பா வச்சுக்கணும், அது எப்படி எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனசுல எப்பவுமே இருக்கும். இவங்களுக்கு கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுவாங்க, இல்லாததுக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு கிடைக்குதா, சரி இது போதும், இதற்கு மேல நமக்கு இப்போ வேற என்ன வேணும் அப்படின்ற மாதிரியும், மற்றவங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறதை விட நம்ம வாழ்க்கையில சந்தோஷங்கள் இவ்வளவு கிடைக்குதுன்ற ஒரு எண்ணம் தான் அதிகமா இருக்கும் இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில. ஆனா மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய இந்த கஷ்டத்தை பார்த்து ரொம்ப இது பண்ணி இவங்க தப்பானவங்களா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி மற்றவங்களுடைய மனசுல பதிகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில. உண்மையை சொல்லணும்னா இந்த கடகராசினுடைய மனசுல அப்படிப்பட்ட எண்ணங்களோ இல்ல மற்றவங்கள காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷப்பட்டுக்கணும்ன்ற எந்த ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது கடகராசிக்காரர்களுக்கு. இவங்க எப்பவுமே நல்லவங்களா இருந்தனாலேயே வாழ்க்கையில நிறைய துன்பங்களை சந்திச்சுட்டாங்க. ஆனா ஒரு சில நேரங்கள்ல இவங்களை அறியாமலே முன்கோபத்தின் மூலியமா ஒரு சில சண்டைகளையும் சச்சரவுகளையும் சந்திக்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படும் கடகராசினுடைய வாழ்க்கையில. இப்ப வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல செல்லும் போது இவங்களை அறியாமலே அவங்க கிட்ட சண்டை போட வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படதான் செய்யுது. இவங்க பொறுமையா இருக்க முயற்சி பண்ணுவாங்க, ஆனாலும் அந்த சில நேரங்கள்ல இவங்க பொறுமையும் தாண்டி கடகராசினுடைய வாழ்க்கையில சண்டைகள் என்பது ஏற்பட்டுரும். அது இவங்க கட்டுப்படுத்த நினைச்சாலும் அது முடியாத அளவுக்கு மாறி நடக்கும். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இப்ப வரைக்கும் கடகராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டக்கூடிய கஷ்டங்கள் என்பது அதிகமாக தான் இருக்குது. ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட கஷ்டங்களோ இல்ல பிரச்சனைகளோ இருக்குமான்னு கேட்டீங்கன்னா 1% கூட வாய்ப்புகள் கிடையாதுங்க. முழுமையான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்குள்ள போக இருக்கிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள். வாழ்நாள் முழுக்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு இப்போ ரொம்ப எளிமையா கிடைக்க போகுது. இவ்வளவு நாள் வரைக்கும் இன்னைக்கு கிடைச்சிரும், நாளைக்கே ஒரு கிடைச்சிரும், இன்னும் ஒரு சில தினங்கள் போகும்போது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும்னு இவங்க ரொம்ப நம்பினாங்க. ஆனா மாறல, இப்போ வரைக்கும் மாறல. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுமையான மாற்றத்தை பார்க்க இருக்கிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள். எந்த அளவுக்கு இந்த கடகராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் துன்பங்களும் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் நடக்க போகுது, எந்த அளவுக்கு இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் வரைக்கும் நீங்குவதற்கான ஏற்ற காலங்களாக இருக்குது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். கடக ராசிக்கார நேயர்களே, முதல் விஷயம், இவங்களுடைய வாழ்க்கையில கல்யாணமாகி 4-5 வருஷம் ஆகியும் குழந்தை பிறக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஆனா கடகராசினுடைய வாழ்க்கையில இன்னும் சில தினங்கள்லயே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல செய்தி, புத்திர பாக்கியத்தை நீங்கள் பெற முடியுங்க. உங்களுடைய வீட்டுல உங்களுடைய கணவன் சொல் பேச்சை கேட்காம அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு நாள் வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. உங்களுக்கு அது சுத்தமா பிடிக்காது. எதற்காக நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த மீறி இவங்க எல்லாத்தையுமே பண்றாங்க, இவங்களுக்கு நம்ம கூட வாழ பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில மனசுல ரொம்ப கவலை. ஏன்னா தன் கணவனே இப்படி இருக்காங்களே, தனக்குன்னு அன்பு காமிக்கக்கூடிய இவரே இப்படி இருக்காரு அப்படின்னு இவங்க மேல எப்பவுமே மனசுல வருத்தம் அதிகமா இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட கஷ்டத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது. நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை நீங்க பார்க்க போகிறீர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். கடகராசினுடைய வாழ்க்கையில இது மட்டும் பிரச்சனை இல்லைங்க. அதாவது கணவன் மட்டும் பிரச்சனை இல்லை, தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கணவனுடைய அப்பா அம்மா இல்ல இவர்களுடைய அப்பா அம்மா கூட இந்த கடகராசிக்காரர்களுக்கு பெரும் துன்பத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அங்க இருக்கவும் பிடிக்கல, அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கும் விருப்பம் இல்லாமல் மனசுக்குள்ள கஷ்டத்தை முணங்கி வச்சுக்கிட்டு சரி வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம தான் இந்த கடகராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு சோகமான இடங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் கடகராசினுடைய வாழ்க்கை. அது மட்டும் இல்லைங்க, இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் செல்வத்தால் ஆன கஷ்டம் பெரும் கஷ்டமா இருக்கு. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஆண்களுடைய வாழ்க்கையில இந்த செல்வ கஷ்டத்தை தீக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தினால பல நாட்கள் கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கடகராசிக்காரர்கள் இன்றைய வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே இந்த செல்வத்தை தன்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய
கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்த்திடணும், குடும்பத்துல இருக்கக்கூடிய சந்தோஷத்தை மறுபடியும், இழந்த சந்தோஷத்தை மறுபடியும் கொண்டு வரணுன்றதுக்காக கடகராசிக்காரர்கள் போராடாத நாளையே கிடையாதுங்க. இப்போ வரைக்கும் இந்த கடகம் போராட்டத்துல ரொம்ப அதிகமா கலந்துக்கிட்டு வாழ்க்கையில எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல வெற்றி பாதைக்கு சொல்லணும் முயற்சி பண்றாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க முயற்சி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது ரொம்ப எளிமையாவே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். வேலை ஒழுங்கா கிடைக்காம, முக்கியமா சொல்லணும்னா இந்த கடன் பிரச்சனைனால என்ன செய்வதென்றே தெரியாமல் குழம்பு போய் தவறான விஷயங்களை செய்யக்கூடிய இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இனி அப்படிப்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் முழுவதுமாக நீங்குங்க. முக்கியமா நீங்கள் நினைத்தது போல் ஒரு ஏற்ற வேலை கிடைக்கும். அதுவும் அந்த கடன் பிரச்சனை முழுவதுமாக தீர்ப்பதற்கான ஏற்ற செல்வத்துடன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அரிய வேலை கிடைக்க போகுது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில். இனி கடகராசிக்காரர்கள் எனக்கு இந்த வேலை கிடைக்கலையே, ஐயோ இந்த வேலை என்ன கைவிட்டுருச்சு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் மனசுல உள்ள நினைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த செல்வ கஷ்டங்கள் என்பது முழுமையான தீர்வையும் மாற்றத்தையும் கொடுக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு செல்வ கஷ்டம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது எல்லாருமே ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்துல தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன செல்வ பிரச்சனையிலிருந்து மிகப்பெரிய அளவிலான செல்வ பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் தொழில பெரும் லாபத்தை பார்க்க முடியாம தொழில் தொடங்கி ஒரு சில தினங்களிலேயே அது மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில தொழில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டங்களும் சரி, பிரச்சனைகளும் சரி, முழுவதுமாக இவர்களுடைய வாழ்க்கையில தீர்ந்து நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் வரைக்கும் தான் இழந்த சந்தோஷத்தை மீட்டெடுத்துடலாம், தன்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை நடக்க வச்சிடலாம், தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துலான்னு மிகப்பெரிய கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு வாழ்க்கையில நடமாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் இவங்களுடைய நடமாட்டத்துல எந்த ஒரு விஷயங்களும் மாற்றம் என்பது ஏற்படலைங்க. இவங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தம். ஏன்னா இப்ப வரைக்கும் என் குடும்பத்துல கஷ்டம் மட்டுமே தான் இருக்கே சாமி, நல்ல விஷயம் எதுவும் நடக்க மாட்டேங்கி, நன்மைகளும் எதுவுமே நடக்க மாட்டேங்கி, நான் எந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணாலும் மாறி மாறி நான் துன்பத்துக்குள்ளதான் போய் சிக்கிக்கிறேன், இதுக்கு தீர்வு இல்லையா, இதற்கான மாற்றங்கள் இல்லையா, என்றாவது ஒரு நாள் நான் ஆசைப்பட்ட மாதிரி என் வாழ்க்கை மாறிடும்ன்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்குன்னு தெரியாம ரொம்ப வருத்தப்பட்டீங்கல்ல, அதற்கு ஏற்ற தினங்கள் தாங்க இப்போ வந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில எல்லாமே மாற்றங்களாக மாறி நன்மைகளாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது ஏற்படும். இது நாள் வரைக்கும் நீங்க எத்தனையோ துன்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் என்பது முழுக்க முழுக்க நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடியதாகவும் இருக்கும். இனி இந்த கடகராசிக்காரர்கள் எவ்வித விஷயத்தை நினைச்சு யோசித்து துன்பப்படவோ இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா வகையான பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசிக்காரர்கள் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. ஏன்னா முழுமையான மாற்றத்தை நீங்களே பார்க்க போறீங்க இனி வரக்கூடிய காலங்களில். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நல்லதும் நல்ல மாற்றத்தையும் பார்க்கக்கூடிய நேர காலங்கள் என்பது வந்துருச்சு. இனி இந்த கடகராசிக்காரர்கள் எதை பார்த்தும் பயப்படவோ இல்லை கவலைப்படவோ நீங்க கண்ணீர் விட வேண்டிய அவசியமும் இருக்காது. முழுக்க முழுக்க நன்மைகளையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. இத்தனை நாட்கள் நீங்கள் காத்திருந்த நேரங்களில் கூட வாழ்க்கை மாறி இருக்காது. ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது நடக்கும். நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கும். இவ்வளவு நாள் நம்பிக்கையோடு இருந்தீங்க, இனி வரக்கூடிய காலங்களிலும் அப்படி இருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இழந்த எல்லாத்தையுமே நீங்க மீட்டெடுத்து சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடன் வாழ்வீங்க. நம்பிக்கையோடு இருந்து வாழுங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.